ஆசீர்வாதம். அதனால கர்த்தர் பேசியிருக்கிறேன். விலை மதிப்பற்ற ஆசீர்வாதம் எதில் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே பெரிது. ஏனெனில் தாவீது அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தான். இந்த வார்த்தை என்னிடத்தில் இருக்கும் பொழுது, இயேசுவின் வார்த்தை என்னிடத்தில் இருக்கும் பொழுது நான் உலகத்தை ஜெயிப்பேன், வியாதியை ஜெயிப்பேன், போராட்டங்களை ஜெயிப்பேன், சத்துருக்களை ஜெயிப்பேன். அதே போல் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த வார்த்தை என்னை வழி நடத்தும். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. இதே வார்த்தையினாலே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான். ஒன்றுமே இல்லாது போன யாக்கோபை கர்த்தர் பெருக செய்து, அவனுக்கு அநேக குறைகள் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் உனக்கு இதை தருவார் என்று தகப்பன் பிள்ளையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 10 ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த நாள் தெரிந்து கொண்டோம், அழிந்து போகிற பொன் வெள்ளி அல்ல, கர்த்தர் பூமியின் செழிப்பையும் கொழுமையும் வானத்தின் பனியையும் எங்களுக்கு தருவார். கர்த்தர் எங்கள் மேல் அப்படி ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அவர் வார்த்தை எங்களுக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. என் வார்த்தையினால் நீங்கள் சுகமாவீர்கள், என் வார்த்தையினால் இல்லாததை திருப்பிக் கொள்வீர்கள், என் வார்த்தையினால் சத்துருக்களை ஜெயிப்பீர்கள், என் வார்த்தையினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் வார்த்தையினால உன் பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை மாற்றப்படும், உன் சிறையிருப்பு மாற்றப்படும், என் வார்த்தையினாலே உன் வாழ்க்கை தரித்திரம் மாறும், என் வாழ்க்கையினால உன் வாழ்க்கை தரம் உயரும், உன் தரத்தை உயர்த்தும்படியான வார்த்தை இந்த நாள்ல புறப்பட்டு வந்திருக்கிறது என்று இந்த நாள்ல வார்த்தையின் வல்லமையை கர்த்தர் பேசியிருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் வாழட்டும். வார்த்தையின் வாக்குத்தத்த வல்லமையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் செய்து போவதற்காக நன்றி. கர்த்தரை கர்த்தர் கொடுக்கிறோம். பொறுப்பட்டு கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்.